ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 6 இந்த பகுதியிலேருந்து இந்த வீடியோவில் லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 95 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 95 கேள்வியையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். இதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு கடைசியாக எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நீங்கள் புத்தகத்தை ஒரு முறை படிச்சுட்டு இந்த வீடியோவை ரிப்பீட்டாக நீங்கள் போட்டு கேட்டாவே போதும். உங்கள் மனசில் எல்லா டேட்டாவுமே அப்படியே பதிஞ்சிரும். சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு வேண்டுகோள். இந்த தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மானுட அடையாளம் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் யார்? மானுட அடையாளம் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் தேனரசன். தேனரசன். அடுத்த வினா பாருங்கள். தேனரசன் டேஸாக பணியாற்றினார். தேனரசன் என்னவாக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை, அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்த வினா பாருங்கள். தேனரசன் கவிதைகள் எழுதாத இதழ். தேனரசன் நிறைய கவிதைகளை வேறு வேறு இதழில் எழுதியிருக்காரு. அவர் எழுதாத இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை, வானம்பாடியில் எழுதியிருப்பார், குயில் இதில் எழுதியிருப்பார், தென்றல் இதில் எழுதியிருப்பார், கனவு அப்படிங்கிற இதில் அவர் எழுதியிருக்க மாட்டார். கனவு என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? இதற்கான விடை, தேனரசன். தேனரசன் எழுதிய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். அடுத்த வினா பாருங்க. தேனரசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேனரசன் எழுதாத நூல் எது? இதற்கான விடை, மண்வாசல் அவர் எழுதியிருப்பார், வெள்ளை ரோஜா அவர் எழுதியிருப்பார், பெய்து பழகிய மேகம் அவர் எழுதியிருப்பார், நட்சத்திர வீதி இந்த நூலை அவர் எழுதியிருக்க மாட்டார். அடுத்த வினா பாருங்க. ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது? ஒரு வேண்டுகோள் இந்த கவிதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை, பெய்து பழகிய மேகம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா பாருங்க. மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினுங்க. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம். அப்போ வனப்பு தருகிறது. அடுத்த வினா பாருங்க. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அடுத்த வினா பாருங்க. அன்னை தான் பெற்ற டேஸின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலைனா குழந்தையுடைய சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்த வினா பாருங்க. வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வனப்பில்லை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. அடுத்த வினா பாருங்க. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வார்ப்பு கூட்டல் எனில் இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா வார்பெனில் அப்படின்னு வரும். வார்பெனில். அடுத்த வினா பாருங்க. சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதற்கான விடை, நெடி அப்படின்னா நாற்றம், மழலை அப்படின்னா குழந்தை, வனப்பு அப்படின்னா அழகு, மேனி என்றால் உடல். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கீரை பாத்தியும் குதிரையும். ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்று பாடியவர் யார்? வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே இப்படி பாடியவர் காளமேக புலவர். காளமேக புலவர் தான் பாடியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் கிடையாது. அவருடைய இயற்பெயர் வரதன். வரதன் என்பது அவருடைய இயற்பெயர். காளமேக புலவர்னு ஏன் பேர் வந்தது? அவர் விரைந்து கவி பாடும் ஆற்றல் பெற்றதால் அந்த பேர் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானது? இதற்கான விடை, திருவானைக்கா உலா கரெக்டு, பரபிரம விளக்கம் கரெக்டு, சித்திர மடல் கரெக்டு, சரஸ்வதி அந்தாதி என்பது தவறு. சரஸ்வதி மாலை அப்படிங்கிற பேரில் தான் நூல் எழுதியிருப்பார்.
சரஸ்வதி மாலைன்னு வந்திருக்கணும். அதனால் இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? இதற்கான விடை தனிப்பாடல் திரட்டுன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் தான் இந்த பாட்டு இருக்குது. தனிப்பாடல் திரட்டு. அடுத்த வினா பாருங்க. ஒரு பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடினால் அதற்கு பேர் என்ன? ஒரு பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது. ஒரே பாட்டு தான், ஆனால் பொருள் 2 விதமாக வரும். இதற்கான விடை சிலைடைன்னு சொல்லுவாங்க. சிலைடை. அடுத்த வினா பாருங்க. வன்கீரை பொருள் தருக. வன்கீரை இதற்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 சுழி இன் வந்தா வளமான கீரைன்னு அர்த்தம். வன்கீரைனா வளமான கீரை. அடுத்த வினா பாருங்க. ஏறப்பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? ஏறப்பரியாகுமேன்னு சொல்கிறாங்கல்ல, இதில் வந்திருக்கிற இந்த பரி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பரி அப்படின்னா குதிரை. பரி என்றால் குதிரை. அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத ஓசை உடைய சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற 4 தொடரையும் நீங்கள் படிக்கணும். படித்து உச்சரித்து பார்க்கணும். அதில் எது தவறாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்படியே பார்க்கலாமா? பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் 3 பாருங்கள் ஒரே ஓசை வருது. திரும்புகையில் அப்படிங்கிறது ஓசை மாறுபடுது. அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வன்கீரை இந்த சொல்லை அப்படியே பிரித்து எழுத வேண்டும். இதற்கான விடை வன்கீரைனா வன்மை கூட்டல் கீரை. வன்மை கூட்டல் கீரை வன்கீரை. அடுத்த வினா பாருங்க. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? கட்டி கூட்டல் அடித்தல் இந்த சொல்லை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. விடை கட்டி அடித்தல் என்பது கரெக்டு. கட்டி அடித்தல். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பேசும் ஓவியங்கள். ஓவியங்கள் நிறைய வகைப்படும். அதை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மனிதர்கள் முதலில் வரைய தொடங்கிய ஓவியம் என்ன? மனிதர்கள் முதல்ல வரைய தொடங்கிய ஓவியம். இதற்கான விடை முதல்ல வரைஞ்ச ஓவியம் குகை ஓவியம். மனிதர்கள் முதல்ல வரைஞ்ச ஓவியம் குகை ஓவியம். அடுத்த வினா பாருங்க. பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது என்ன? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோட்டோவியமாக இருக்கும். எந்த ஓவியம் கோட்டோவியமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை குகை ஓவியம்தான். பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது குகை ஓவியம்தான். அடுத்த வினா பாருங்க. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மண், கல் இதை வச்சு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்படி தீட்டப்பட்ட ஓவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை குகை ஓவியம்தான். அடுத்த வினா பாருங்க. குகை ஓவியத்தில் தவறானது எது? அந்த கால மனிதன் குகையில் ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பான்ல, அந்த ஓவியத்தில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வேட்டைக்கு செல்லுதல் இதை வரைஞ்சி வச்சுருக்கான். நடனம் ஆடுதல் இதை வரைஞ்சி வச்சுருக்கான். போர் செய்தல் இதை வரைஞ்சி வச்சுருக்கான். மன்னர்களின் பெருமையெல்லாம் அவன் எழுதி வைக்கலை. மன்னர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் இதை பற்றி அவங்க எழுதி வைக்கலை. அடுத்த வினா பாருங்க. தஞ்சை பெரிய கோவிலில் நாயன்மார்களில் ஒருவரான யாருடைய வாழ்க்கை நிகழ்வு சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை நிகழ்வு, வாழ்க்கையில் நடந்ததை சுவர் ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சுந்தரர். சுந்தரருடைய வாழ்க்கையை அப்படியே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். ஓவியம் வரைய பயன்படும் துணியின் பெயர்களில் சரியானது எது? ஓவியம் வரைய துணியை பயன்படுத்துவாங்க. துணி ஓவியம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய வேறு பேர் இருக்குது. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா திரைச்சீலை அப்படிங்கிறது சரி, இப்படி சொல்லுவாங்க. கிளி அப்படி சொல்லுவாங்க. படாம் அப்படி சொல்லுவாங்க. எலிலி இப்படி சொல்ல மாட்டாங்க. அதாவது எலி நீ இப்படி தான் சொல்லுவாங்க. எலிலி அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. குணமாலை என்பவள் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை கூறும் நூல்.
குணமாலை அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. யானையை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. அந்த செய்தியை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை பற்றி கூறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை சீவக சிந்தாமணி. சீவகன் அதை ஓவியமாக வரைஞ்சாரு அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. துணி ஓவியங்களை தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் அழைக்கும் மாநிலங்கள். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் இருக்குது. கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாநிலங்களில் மட்டும் இந்த பேர் வருது. அது எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 2 மாநிலங்கள்லேயும் இன்னுமே இந்த பேர் இருக்குது. கலம்காரி ஓவியம் அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் என்ன? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இப்படி சொல்லக்கூடிய நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. அடுத்த வினா பாருங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் என்ன? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன இப்படி சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை சொல்கிறது. இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. அடுத்த வினா பாருங்க. வரைகோடுகளாக வரையப்பட்டுள்ள ஓவியம் எது? ஒரு ஓவியம் வரைகோடுகளாக மட்டும்தான் வரையப்படும். அது எந்த ஓவியம்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை செப்பேட்டு ஓவியம். செப்பேட்டு ஓவியம் வரைகோடுகளாக மட்டும்தான் வரையப்படும். அடுத்த வினா பாருங்க. செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் உருவங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. செப்பேட்டில் வரையக்கூடிய ஓவியம் அதில் பார்த்தீங்கன்னா சில உருவங்கள் வரையப்படும். அதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நீர்நிலைகளை வரைவாங்க, செடி கொடிகளை வரைவாங்க, பறவை விலங்குகளை வரைவாங்க, குறியீடுகளை வரைவாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியானது தான். அடுத்த வினா பாருங்க. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் என்ன? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இப்படி சொல்லக்கூடிய நூல் பரிபாடல். பரிபாடலில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்த வினா பாருங்க. பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி ஓவியம் வரையப்படுவதற்கு பேர் என்ன? பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தந்த ஓவியம். தந்த ஓவியத்தில் தான் பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்துவாங்க. அடுத்த வினா பாருங்க. தந்த ஓவியங்களை எந்த மாநிலத்தில் அதிகமாக காணலாம்? தந்த ஓவியங்களை எந்த மாநிலத்தில் அதிகமாக காணலாம்? தந்தம் எங்கே அதிகமாக இருக்கும்? யானை இருந்தால் தந்தம் இருக்கும். யானை அதிகமாக இருக்கிற மாநிலம் கேரளா. கேரளா மாநிலத்தில் தான் அதிகமான தந்த ஓவியங்களை பார்க்க முடியும். அடுத்த வினா பாருங்க. பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருக்கும் ஓவியம் எது? பெரும்பாலும் இதிகாசமாக இருக்கும், இல்லைன்னா புராண காட்சியாக இருக்கும். அப்படி இருக்கிற ஓவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடியில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்கன்னா பெரும்பாலும் இதிகாச கதையாக இருக்குது, இல்லைன்னா புராண காட்சியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்க. கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள பகுதி எது? கண்ணாடியிலேயே ஓவியம் வரைவாங்க. அப்படி கண்ணாடியிலேயே ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தஞ்சாவூர். தஞ்சாவூரில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் என்ன? அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம். அடுத்த வினா பாருங்க. தமிழில் கருத்துப்படங்களை முதலில் பயன்படுத்தியவர் யார்? தமிழில் கருத்துப்படங்களை முதல்ல பயன்படுத்தியது யார்? இதற்கான விடை பாரதியார் தான் கருத்துப்படங்களை ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? ஒரு ஓவியத்தை பார்த்தோம்னாவே நமக்கு நகைச்சுவை வந்துடும். அப்படி நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலி சித்திரம். அடுத்த வினா பாருங்க. பாரதியார் கருத்துப்படங்களை முதலில் தமிழில் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்?
கருத்து படங்களை ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் பாரதியார். எந்த இதழில் வெளியிட்டார்? இதற்கான விடை இந்தியா அப்படிங்கிற இதில் தான் வெளியிட்டிருக்காரு. இந்தியா என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாதது எது? எதை வச்சு பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஓவியத்துக்கான வேறு பெயர்களில் பொருந்தாதது. இதற்கான விடை ஓவியத்தை ஓவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க, படாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பலம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க. கிளவி வல்லோன் என அழைக்கப்படுபவர் யார்? யாரை கிளவி வல்லோன் அப்படின்னு அழைக்கிறாங்க? இதற்கான விடை ஓவியம் வரைவோர். ஓவியம் வரைகிறாங்க இல்லைங்களா, ஓவியர், அவங்கள தான் கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. ஓவிய கூடத்தை குறிக்கும் சொற்களுள் சரியானது எது? ஓவியத்துக்கும் நிறைய வேறு வேறு பேர் இருக்குது, ஓவிய கூடத்துக்கும் வேறு வேறு பேர் இருக்குது. இதற்கான விடை எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர சபை, சித்திர அம்பலம் எல்லாமே சரிதான். அடுத்த வினா பாருங்க. ஓவியம் வரைபவரை குறிக்காத பெயர் எது? ஓவியம் வரைபவரை குறிக்காத பெயர். இதற்கான விடை கண்ணுள் வினிஞர், வித்தகர், ஓவமாக்கல் இதெல்லாமே குறிக்கும். மண்ணீட்டாளர் என குறிப்பிடப்படுபவர் சிற்பி. நீங்கள் தமிழ் புத்தகத்திலே படிச்சிருப்பீங்க. மண்ணீட்டாளர்னா யாருங்க? சிற்பி. அதனால் இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்க. வட்டிகை செய்தி என்பது எதனை குறிக்கிறது? வட்டிகை செய்தின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? இப்படியே பார்க்கலாங்களா? ஓவியம், ஓவியத்தை வட்டிகை செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்பர். நாட்காட்டி ஓவியம் இருக்குன்னா அதுக்கு வேற என்ன பேர்? நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று சொல்வார்கள். பசார் பெயிண்டிங். அடுத்த வினா பாருங்க. வண்ணங்கள் பயன்படுத்தப்படாமல் வரையும் ஓவியத்துக்கு பேர் என்ன? வண்ணமே பயன்படுத்தலை, வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரையப்படும் ஓவியத்துக்கு பேர் புனையா ஓவியம் என்று பெயர். புனையா ஓவியம். அடுத்த வினா பாருங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் விடை கொண்டையராஜு. இவரை தான் சொல்லுவாங்க, கொண்டையராஜு. அடுத்த வினா பாருங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் யார்? ஐரோப்பிய கலை நுணுக்கத்தை எடுத்துக்கிட்டாங்க, இந்திய கதை மரபுகள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இரண்டையும் இணைத்து புதுமையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மா. அடுத்த வினா பாருங்க. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. குகை ஓவியம் இருக்குன்னா அதுக்கு வண்ணம் தீட்டுவாங்கல்ல, அப்போ வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மண் துகள். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மண் துகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல், இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் வண்ணம் தீட்டியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கோடு கூட்டல் ஓவியம் இதுவும் வரும், கோட்டு கூட்டல் ஓவியம் இதுவும் வரும், ரெண்டையுமே நம்ம சொல்லலாம். அடுத்த வினா பாருங்க. செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செப்பேடு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு. அடுத்த வினா பாருங்க. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எழுத்து கூட்டல் ஆணி இதை சேர்த்திங்கன்னா எழுத்தாணி அப்படின்னு வரும். எழுத்தாணி இதுதான் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் ஒளிரிடங்கள். சில முக்கியமான இடங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது? தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் இருக்குது, அது எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கிபி 1122 முதல் இயங்கி வருகிறது. கிபி 1122. அடுத்த வினா பாருங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்க,
எந்த வருஷம் உருவாக்குனாங்க? இதற்கான விடை 1981 உருவாக்குனாங்க. அடுத்த வினா பாருங்க. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எது? இந்திய நாகரிகத்துடைய பண்பாட்டு கூறுகள் எல்லாத்தையுமே விரிவாக ஆராயணும், அதே மாதிரி ஆழமாக ஆராயணும். இதற்காக உருவாக்கப்பட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அடுத்த வினா பாருங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்களும் எத்தனை துறைகளும் உள்ளன? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இதில் பார்த்தீங்கன்னா புலங்கள் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க, துறைகள் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க. புலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 புலங்கள் இருக்குது, துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 துறைகள் இருக்குது. இதுதான் விடை. 5 புலங்கள் இருக்குது, 25 துறைகள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். அடுத்து வந்து உவேசா நூலகம். சென்னையில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னையில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1942 உருவாக்கியிருக்காங்க. 1942. அடுத்த வினா பாருங்கள். சென்னை உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? அங்கேயும் ஓலைச்சுவடியை பத்திரமா வச்சுருக்காங்க. எத்தனை ஓலைச்சுவடி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 2128 ஓலைச்சுவடி இருக்குது. 2128 ஓலைச்சுவடியை வச்சுருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சென்னையில் உவேசா நூலகத்தில் எத்தனை தமிழ் நூல்கள் இருக்குது? முன்னாடி பார்த்தது ஓலைச்சுவடி, இப்போ பார்க்குறது தமிழ் நூல்கள். எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன? இதற்கான விடை 2941 தமிழ் நூல்கள் இருக்குது. 2941. அடுத்து நம்ம பார்க்குறது கீழ்த்திசை நூலகம். சென்னையில் உள்ள கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னையில் கீழ்த்திசை நூலகம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1869 உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 1869. அடுத்த வினா பாருங்கள். கீழ்த்திசை நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? அப்போ இது எங்கே இருக்குது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அதில் எத்தனையாவது தளத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 7வது தளத்தில் இருக்கிறது. 7வது தளத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. மாற்றி போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். கீழ்த்திசை நூலகம்னா 1869, அதுவே கன்னிமாரா நூலகம் என்பது 1896. அடுத்த வினா பாருங்கள். எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? எந்த நூலகத்துடைய 3வது தளத்தில் மறைமலை அடிகளுடைய நூலகம் செயல்பட்டு வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கன்னிமாரா நூலகம். இந்த நூலகம் இருக்கு இல்லையா, இந்த நூலகத்துடைய 3வது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது எது? தமிழ்நாட்டுடைய மைய நூலகம் என அழைக்கப்படுவது கன்னிமாரா நூலகம் தாங்க, கன்னிமாரா நூலகம். அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றுடைய ஒரு பிரதி பாதுகாக்கப்படும் இடம். ஒரு பிரதியை அப்படியே பாதுகாத்து வைக்கிறாங்க. எங்கே வைக்கிறாங்க? இதற்கான விடை கன்னிமாரா நூலகம் தாங்க. கன்னிமாரா நூலகத்தில் அப்படியே ஒரு பிரதியை பாதுகாத்து வைக்கிறாங்க. அடுத்த வினா பாருங்க. கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? இதற்கான விடை 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. 6 லட்சம் அதுக்கும் மேற்பட்ட நூல் அங்கே இருக்குது. அடுத்த வினா பாருங்க. வள்ளுவர் கோட்டம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. வள்ளுவர் கோட்டம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1973 கட்ட ஆரம்பித்தாங்க. 1973, 1976 வரைக்கும் கட்டியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். வள்ளுவர் கோட்டத்தில் செதுக்கப்பட்டுள்ள திருக்குறள் நிறங்களை சரியாக பொறுத்துக. வள்ளுவர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருவாரூர் தேர் மாதிரி ஒரு தேர் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் உள்ளே செதுக்கி வச்சுருப்பாங்க.
ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு கலர் இருக்கும். அதிகாரம் சொல்லிட்டேன்னா, அதாவது ஒவ்வொரு பால் இருக்கும்ல, அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால்னு இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கலர் இருக்கும். இதை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அறத்துப்பால் கருமை நிற பளிங்குகள், பொருட்பால் வெண்மை நிற பளிங்குகள், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகள். இப்படி கலரை வச்சு டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைச்சிருக்காங்க. எந்த ஆண்டு கட்ட ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1990 கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1990. அடுத்த வினா பாருங்கள். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு எது? 1990 கட்ட ஆரம்பித்தாங்க. எப்போ திறந்தாங்க? சரியாக 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். திருவள்ளுவர் சிலை அமைக்க 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? எல்லாத்தையுமே கருங்கல்ல வச்சு தான் கட்டியிருக்காங்க. 3 டன்லேருந்து 8 டன் வரை இருக்கிற கல், நிறைய கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. எத்தனை கல்லை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 3681 கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. 3681. அடுத்த வினா பாருங்கள். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அதனுடைய மொத்த எடை 7000 டன்கள். 7000 டன்னு. அடுத்த வினா பாருங்கள். 1981ஆம் ஆண்டில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1981 உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். எங்கே நடந்துச்சு? இதற்கான விடை மதுரையில் நடந்தது. 1981 மதுரையில் தான் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அடுத்த வினா பாருங்கள். மதுரையில் உலகத்தமிழ்ச்சங்க கட்டிடம் அமைக்கப்பட்ட ஆண்டு. உலகத்தமிழ்ச்சங்க கட்டிடம் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. எப்போ அமைச்சாங்க? இதற்கான விடை 2016 அமைச்சாங்க. 2016. அடுத்த வினா பாருங்கள். பூம்புகாரில் சிற்பக்கலை கூடம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பூம்புகாரில் சிற்பக்கலை கூடம் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்போ உருவாக்குனாங்க? 1973 உருவாக்குனாங்க. 1973. அடுத்த வினா பாருங்கள். பூம்புகாரில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் உள்ள கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்பத் தொகுதிகள் எத்தனை? பூம்புகாரில் ஒரு சிற்பக்கலை கூடம் வச்சுருக்காங்க. அந்த சிற்பக்கலை கூடத்தில் கண்ணகியுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய சிற்பத் தொகுதி இருக்குது. எத்தனை சிற்பத் தொகுதி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 49 சிற்பத் தொகுதி இருக்குது. 49 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். தொழில் பெயரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். தொழில் பெயர் எதை காட்டாது? ஒரு தொழில் பெயர் இருக்குன்னா அந்த தொழில் பெயர் எதை காட்டாது? விடை பார்க்கலாங்களா? விடை எண் இதையும் காட்டாது, இடத்தையும் காட்டாது, காலத்தையும் காட்டாது, பாலையும் காட்டாது. அப்போ விடை எல்லாத்தையுமே காட்டாது. தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் எதையுமே காட்டாது. அடுத்த வினா பாருங்கள். தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? ஒரு தொழில் பெயர் வரும்னா எங்கே வரும்? இதற்கான விடை படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். ஒரு தொழில் பெயர் வருதுன்னா படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். அடுத்த வினா பாருங்கள். தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது? தொழில் பெயர் விகுதி, இதை படித்து வச்சுக்கோங்க. தல், கை இந்த மாதிரிலாம் வரும். இதற்கான விடை அர் என்பது வராது. தல் வரும், கை வரும், பூ வரும். அர் என்பது தொழில் பெயர் விகுதியாக வராது. அடுத்த வினா பாருங்கள். பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எது? தொழில் பெயர்லேயே 2 இருக்குது. முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஊரு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். உரு அப்படின்னு வந்திருக்கும், அது வந்து ஊரு அப்படின்னு மாறி இருக்கு. அதனால் இதுதான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்த வினா பாருங்கள். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? விகுதி பெற்ற தொழில் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை படித்தல். இதுதான் விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது?
4 ஆப்ஷனில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்தாதது? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், தெரியாத தொழிற்பெயர். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி 7ஆம் வகுப்புக்கு முதல் இயல்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. அதையும் பார்த்துருங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இடி என்பதும் கொதி என்பது நடி என்பதெல்லாம் முதல்நிலை திரியாத தொழிற்பெயர். சுடு அப்படிங்கிறது சூடுன்னு மாறி இருக்குது. அப்போ இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம், ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து படி. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், பிரஷ்ஷு அப்படின்னா தூரிகை, கார்டூன் அப்படின்னா கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட்னா நவீன ஓவியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறள்லேருந்து ஒரு 4-5 கேள்வி இருக்கும், பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். எதனால் தீமை உண்டாகும்னு கேட்டிருக்காங்க. எதனால் தீமை உண்டாகும்? திருக்குறள் சொல்லக்கூடிய கருத்தின்படி செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தோம்னா அதுதான் தீமை உண்டாகும். அதனால் கண்டிப்பாக தீமை உண்டாகும். செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாததை செய்யாமல் இருக்கணும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நமக்கு தீமை உண்டாகும். அடுத்த வினா பாருங்கள். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவனிடம் எது இருக்கக்கூடாது? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவனிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்த வினா பாருங்கள். எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எழுத்தென்ப இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப, எழுத்தென்ப. அடுத்த வினா பாருங்கள். கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரைந்துண்ணும். இதை பிரித்து எழுதுனீங்கன்னா கரைந்து கூட்டல் உண்ணும்னு வரும். கரைந்து கூட்டல் உண்ணும். அடுத்த வினா பாருங்க. கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கற்றனைத்து கூட்டல் ஊறும். இதற்கான விடை கற்றனை தூறும் என்பது கரெக்ட். கற்றனை தூறும். அடுத்து இறுதியான கேள்விங்க, பொறுத்துக. திருக்குறளின்படி சொல், அதற்கான பொருளை கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடையை பார்க்கலாங்களா? கற்கும் முறை எப்படி கற்க வேண்டும்? பிழையில்லாமல் கற்க வேண்டும். உயிர்களுக்கு கண்கள் எனப்படுவது எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் என்பது கல்வி. எண்ணி துணிக அப்படிங்கிறது செயல். கரவா கரைந்துண்ணும் என்பது காகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் எல்லா கொஷின்ஸையும் நான் கொண்டு வந்துட்டேன். இந்த 94 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த இயல்களுக்கான வீடியோ வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.